நீங்க என்ன வைன் ஷாப்பா? ஏன்பா? உங்களை பார்த்தாலே போதையாவுதே. ஒரு பிக்கப் லைன் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நீங்க என்ன விளக்கமாறா? விளக்கமாறா? ஏன்னு நீங்க கேட்கணும். ஏன் என் மனசை கூட்டிட்டே போறீங்களே. இது லாஸ்ட் வீக் ஹவுஸ் கீப்பிங்ல ஒரு சொன்னது. நம்ம ரெண்டு பேரும் செருப்பு மாதிரிங்க. ஏங்க? ஏன்? ஒண்ணு இல்லாம இன்னொன்னு இருக்காதுல்ல. என்ன வந்துகிட்டே இருக்கு? இல்ல இதெல்லாம் நான் இன்ஸ்டாகிராம்ல எப்பயோ பண்ணது. நீங்க கொஞ்சம் தண்ணி குடிக்கிறத கம்மி பண்ணிக்க முடியுமா? ஏங்க? ஏன்னா சும்மா சயின்டிஸ்ட் நிலால தண்ணி இருக்கான்னு ஆராய்ச்சி பண்றாங்க. இப்ப அவங்க நிலா தானே? அவங்க வந்து நிலா. அவங்க நிலா. இப்ப நீ விவேகானந்தர் இருக்கும்போது பறக்கவே இல்லை. ஏங்க என்கிட்ட சொல்றேன். ஏன்னா பார்த்தோன்னு கம்மிட்டா இருப்பார்ல. ஏன் கூடியா? இல்லங்க அப்படி தேவையா? வேர்த்திருச்சுன்னா எனக்கு ஒரு செகண்ட். திடீர்னு ஒருத்தவங்களோட தோடு செம்மையா இருக்கணும். என் கவிதையா போட்டுறது தான். யாரிடம் நடனம் கற்றுக்கொண்டது தெரியவில்லை, சிறிதும் பிழையின்றி தங்கு தடையின்றி ஆடுகிறது என்னவளின் காதுகளில் தோடுகள். அப்படி ஒரு போட்டோன்னு ஏன் என்ன சொன்னா இப்போ அப்படின்னு கொஞ்ச நேரம் கேட்கும். அப்புறம் அதே திருப்பி ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த விளக்கத்தை கொடுத்து உங்களுக்காக தான் இது ஏதுன்னு அப்படின்னு சொன்னா ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகும். ஒயின் ஷாப்பா பேனா தேனான்னு நமக்கு வரல. அதனால எனக்கு தெரியாது, ஆனா உங்களை லவ் பண்ண தெரியும். சொல்லி தரேன்னு ஒழுங்கா ரீசெண்டா வந்தனா. கேவலமா இருக்கேடா. இதெல்லாம் சொல்லி நான் லவ்வே சொல்லாமலே இருக்கலாம். கமான். இது நான் சொல்ல, இது பப்புவோட கவுண்டர், நான் தரேன். நீங்க என்ன என்னோட தலையில இருக்கிற பேனா எப்பவுமே என் தலையில இருக்கீங்க. கீழே போடுவீங்களே இந்த ஹேர் ஆயில் ஸ்பான்சர் அதெல்லாம் போட்டு. ஒரு பிக்கப் லைன் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும்னா மச்சான் அப்படிலாம் இல்லை மச்சான். இப்போ ஃபர்ஸ்ட் பிக்கப் லைன்லாம் சொல்றது முன்னாடி சிங்கிளா கமிட்டடான்றது ஃபர்ஸ்ட் கேட்கணும். அதான் முதல் கவிதை. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், சில டைம் பாட்டு ஏதாவது எழுதிடுவோம். அந்த மாதிரி தான் கொடுப்போம் எப்பயுமே. இருக்கு பாட்டு இல்ல ஜென்ரலா சொல்றேன். நம்ம எழுதின பாட்டுல ஏதாவது ஒரு நல்ல லைன் எடுத்து அப்படியே திடீர்னு ஒருத்தவங்களோட தோடு செம்மையா இருக்கணும். என் கவிதையா போட்டுறது தான். யாரிடம் நடனம் கற்றுக்கொண்டது தெரியவில்லை, சிறிதும் பிழையின்றி தங்கு தடையின்றி ஆடுகிறது என்னவளின் காதுகளில் தோடுகள். அப்படி ஒரு போட்டோன்னு ஏன் என்ன சொன்னா இப்போ அப்படின்னு கொஞ்ச நேரம் கேட்கும். அப்புறம் அதே திருப்பி ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த விளக்கத்தை கொடுத்து உங்களுக்காக தான் இது ஏதுன்னு அப்படின்னு சொன்னா ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகும். ஒயின் ஷாப்பா பேனா தேனான்னு நமக்கு வரல. அதனால இந்த மாதிரி கவிதையா போயிடுவோம். குலோக்கியலா போயிடுமாப்ல. அதுதான் மாமா கவிதை விட பாட்டு சூப்பரா எழுதுவாப்ல. ஆமா. ரீசெண்டா வந்து அந்த ஆலாத்தே பாட்டு சூப்பரா இருக்கும். என் அண்ணா வந்துட்டு ஒரு லிரிசிஸ்ட், ஒரு சிங்கர், ஒரு ரைட்டர், இஸ் a டைரக்டர், ஒரு மிகப்பெரிய ஒரு கைதட்டல். ஆனா எனக்கு என்ன தெரியுமா கொஞ்சம் சங்கடமா இருக்கு, HR கிட்டே ஒரு பிக்கப் லைன் கேட்க சொல்றாங்கன்னு. இல்ல அது நிறைய பிக்கப் லைன் இருக்கு ஆக்சுவலா. இருக்கா? அது ஸ்டோரியிலேயே அப்படிதான். ஆஹா. நான் வந்து வேற மாதிரி ஆஃபீஸ் சீசன் 1ல எல்லாரையுமே ஃப்ளர்ட் பண்ணுவேன். அதில் லீனாவை ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணுவேன். அப்போ இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் அவங்க சிரிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அதில் சிரிச்சிட்டு இருப்பாங்க. நான் வந்து திடீர்னு லீனா பக்கத்தில் உட்காந்து, லீனா உன் சிரிப்பு வாசம் வீசும் மல்லிப்பூன்னுவேன். செம காண்டாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிக்கப் லைன்லாம் இருக்குது. நல்லா தானே இருக்கு, எதுக்கு காண்டா வரீங்க? இல்லை அதுதானே அவங்களுக்கு ஏங்க இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நடுவில் நான் பிக்கப் லைன் விட்டா காண்டாவாம. நீ மைக் இங்கே கொடுக்கல, மைக் பர்மனெண்ட்டாகவே கொடுத்துருங்க. ஏன் நீங்கள் காண்டானீங்க? என்ன காண்டாவை சொன்னாங்க? இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலாக சொல்லும் போது சிரிச்சிட்டாங்க, ஆனால் திருப்பி காண்டானாங்க.